ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. எப்போ இருக்கிற தளபதி படம் மாதிரி பக்காவா கொடுத்துருக்காங்க. ஃபேர்வெலுக்கு ஏற்ற மாதிரியும் சூப்பரா அழகா எடிட் பண்ணி பக்காவா கொடுத்துருக்காங்க. தளபதியோட பிரசன்ஸ் இந்த படத்துல பயங்கரமா இருக்கு. பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி படமாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாவும் இருக்கு. ட்ரைலரும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாவும் இருக்கும். கேசரியோட ரீமேக்னு பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் இதுல கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுற மாதிரி தெரியுது. கண்டிப்பா இது வந்து அந்த ரீமேக்கோட கம்ப்ளீட்டான ரீமேக்கா இல்லாம கொஞ்சம் புது எலிமெண்ட் எல்லாம் போட்டு ஒரு நல்ல தளபதியோட படமா ஃபேர்வெலோட படமா கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பாப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னே ஒன்றுதான், நட்சத்திரத்தை எண்ண முடியாது, தளபதியை வெல்ல முடியாது, அவ்வளவுதான். என் பேர் அனிதா. நாங்க எல்லாமே வந்து ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். என் டாக்டர், சிஸ்டரு, குழந்தைங்க எல்லாமே. ட்ரைலர் மாசா இருக்கு, எக்ஸைட் பண்ணதோட மாசா இருக்கு. படம் வச்சுக்கோ, அவர் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நாங்க பின்னாடி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். தலைவர் தான் எல்லாமே எங்களுக்கு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. லாஸ்ட் படம் அதெல்லாம் கிடையாது, வராரு மக்களுக்காக வராரு இல்ல, விடவே மாட்டோம் நாங்க. லாஸ்ட் படம் இல்ல, எங்களுக்காக தான் விட்டுட்டு வராரு. சப்போர்ட் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் சார். நல்லா அது எப்படி சார் எதிர்பார்ப்பா, எக்ஸைட்டிங், வெயிட்டிங். நாங்க என்ன கதை என்ன ஸ்டோரின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். மாசா வரும். ட்ரெய்லர் பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட சூப்பரா இருந்துச்சு. எங்களை விட்டு போறதுலாம் இல்ல, போய் எங்களுக்காக திருப்பி வராரு. சப்போர்ட் பண்ணுவோம், எங்க போனாலும் சப்போர்ட் பண்ணுவோம், விடவே மாட்டோம். ட்ரெய்லரே செகண்ட் டைம் வாங்குறதுக்காக டிக்கெட் வாங்கியிருக்கேன். ட்ரெய்லர் அவ்வளோ பிரமாதமா இருக்கு. எண்டு கிளிப்ல ஒரு சீன் இருக்கு, அது மட்டும் ரியல்ல நடந்துட்டா டோட்டல் பிளாஸ்ட். படம் வேற மாதிரி இருக்க போது கேசரியே இல்லையோ நாங்க கொண்டாட போறோம் இந்த எலெக்ஷன் டிவிக்கே தான். ப்ரோ நான் வந்து ஆக்சுவலா வந்து உண்மையாவே தளபதி ஃபேன். என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன், அவர் தான் தளபதி ஃபேன். ஓகேவா, நான் வந்து தலை ஃபேன் ஆக்சுவலா. இது உள்ள போய் பார்த்துட்டு அப்புறம் டோட்டல் அப்படியே கொலாப்ஸ் ப்ரோ. ஒரு ஃப்ரேமும் ஒரு சீனும் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த பொங்கலுக்கு சத்தியமா செம்ம பிளாஸ்ட் ப்ரோ. அடுத்த ஒரு 1.5 மாசம் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. ஷோ நீ வந்து என்ன கேட்க வருவீங்கன்னா, பராசக்தி எப்படி இருக்குன்னு கேட்க வருவீங்க. அதுக்கு நானே சொல்லிடலாம், பராசக்திலாம் தூக்கி ஓர வச்சுப்போம். முதல்ல தளபதி படத்தை பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பாரு, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ட்ரெய்லர் வந்து அவ்வளவு பிளாஸ்ட் ஆகுது. இன்னொரு வாட்டி போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம், எல்லாம் ரெடியா இருக்கும் 8:05 ஷோ போறதுக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் விட்டது செம்ம மாசு ப்ரோ. இருக்கிறதுல தமிழ்நாட்டிலே வந்து மோஸ்ட் கமர்ஷியல் ட்ரெய்லர் ஹிட் வந்து இதுதான் ப்ரோ. இருக்கிற தளபதி வந்து வெறி காட்டாரு. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பகவத் கேசரி அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. கேசரி ஈஸிலாம் வந்து நமக்கு ட்விஸ்ட் ப்ரோ. உள்ள போய் பார்த்தா படம் பிளஸ் ஆகுது, வேற மாதிரி இது. செம்ம பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் ப்ரோ. நீங்க வந்து 10 வாட்டிக்கோ திரும்ப பார்க்கலாம். அந்த மாதிரி தளபதி ரசிகா இருந்தா வெறி தான் ப்ரோ. பிளாஸ்ட் தான்.